சினிமாவிலும் சரி, அரசியலிலும் சரி, ஆளும் கட்சியுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. சினிமாவை பொறுத்த வரைக்குமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு ஒரு சில ஆண்டுகளாகவே தமிழ் சினிமா துறை செயல்பட்டு கொண்டும் இருக்கு. இவங்க நடத்தா ஒரு படத்தை அழிக்கவும் முடியும், ஆக்கவும் முடியும் அப்படின்ற நிலையை உருவாக்கி வச்சுட்டும் இருக்காங்க. என்னதான் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்துல நம்ம உதயநிதி அவர்கள் ஒர்க் பண்ணல அப்படின்னாலுமே அவருடைய கட்டுப்பாட்டுல தான் அனைத்துமே செயல்பட்டு கொண்டும் இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா விஷால் அவர்களுடைய அடுத்த திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்துல அவருக்கு ஜோடியாக துஷாரா விஜயன் நடிக்கிறாங்க. இந்த படத்திற்கு ஒரு சில சிக்கல்களை ஆளும் கட்சி கொடுத்து வருவதாக சொல்லப்படுது. இதனை விஷால் அவர்களே மறைமுகமாக முன்பு சொல்லியிருந்தாரு. காரணம் விஷால் அவர்கள் பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்த்து ஒரு சில பிரச்சனைகள்ல குரல் கொடுத்தும் இருந்தாரு. ஆகையால் அவருக்கு இது போன்ற அழுத்தங்களை கொடுத்து வருவதாக சொல்லப்படுது. இதற்கு நம்ம விஷால் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை நாடி இருக்காரா. தற்போது திமுகவை எதிர்த்து தைரியமாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே நடிகர்னா அது தளபதி விஜய் அவர்கள் தான். ஆகையால பாத்தீங்கன்னா விஷால் அவர்கள் தாவேகா கட்சியில இணைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. மேலும் அண்மையில் இவர் கொடுத்த பேட்டிகள்ல கூட தளபதி விஜய் அவர்களுக்கும் தாவேகா கட்சிக்குமே அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.